டேஸ்டியான தால் மக்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து கருப்பு உளுந்தில் பண்ணுவாங்க. என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, அதனால பச்சை பயிறு, கொஞ்சம் காராமணி, கொஞ்சம் ராஜ்மா 3 சேர்த்து ஒரு 350 கிராம் எடுத்துகிட்டு அதை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 10 விசில் விட்டாச்சுங்க. ஏன்னா நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க, வெண்ணெய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. தால் மக்னிக்கு மெயினே வெண்ணெய் தான். நீங்கள் கூட கூட வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் கூட போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதை வந்து அதில் விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். 4 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா நார்மல் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் மசாலா. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரியட்டும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதை மசிச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தால் மக்னி நல்லா கெட்டியாக வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சு சிம்மில் வச்சுடுங்க. இந்த சுண்டலில் உப்பு காரம் எல்லாம் நல்லா சேரட்டும். கடைசியில் நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் இடணும். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால 10 முந்திரி பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியில் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா வெண்ணெய், அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான தால் மக்னி வந்து ரெடி. நான் வந்து இது கீ ரைஸ்க்கு தான் தொட்டுக்கிறதுக்கு பண்ணேன். நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, பூரி எதுக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.